திஸ் இஸ் ஜாஸ்மின். எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அது என்ன தேர்ட் பார்ட்டி ஸ்கேம்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த சொசைட்டியில் நிறைய பேர் மற்றவங்கள ஈஸியாக ஏமாற்றி அது மூலமாக காசு சம்பாதிக்கிறாங்க. அதுவும் ஒரு விஷயத்தை பற்றி ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாதவங்க கிட்ட ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையும் ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு, நிபோஷ் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் படிக்க போகிற இன்ஸ்டிடியூட் டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரா அல்லது தேர்ட் பார்ட்டியா அப்படின்னு தான். இந்த வீடியோவோட எண்டில் டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதனால் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டிடியூட்டில் உங்களை நல்லாவே ஏமாற்றுவாங்க. பொதுவாக ஒரு சராசரி மனிதனோட மனநிலை என்னவா இருக்கும்? எங்கே ஃபீஸ் கம்மியோ அங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதை இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரை விட குறைவான ஃபீஸில் நிபோஷ் கோர்ஸை கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, அவங்களோட கிளாஸஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களுக்கு சும்மா பழைய எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த ட்ரெயினருக்கு எந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. சேஃப்டியை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இருக்காது. சும்மா யாரோ ஒருத்தர் வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி கிளாஸ் கொடுக்கறதுனால அந்த இன்ஸ்டிடியூட்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தான். ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூட் நிபோஷோட டைரக்ட் லேர்னிங் பார்ட்னர் இல்லை. அவங்க இல்லீகலாக நிபோஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நிபோஷில் இருந்து எந்த இன்ஸ்பெக்ஷனோ இல்லை ஆடிட்டோ கிடையாது. ஆனால் டைரக்ட் கோர்ஸ் ப்ரொவைடரால் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஆடிட் நடக்கும், இன்ஸ்பெக்ஷனும் நடக்கும். ஸோ அதனால அவங்க கொடுக்குற கிளாஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர் வச்சு தான் கிளாஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் தேர்ட் பார்ட்டி இந்த ட்ரெயினர் வச்சு கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த ட்ரெயினர் கிளாஸ் எடுக்கணும்னா பெர் டேக்கு 20,000 அபவ் அந்த இன்ஸ்டிடியூட் பே பண்ணணும். உங்ககிட்ட குறைவான ஃபீஸ் வாங்குறதே தரம் குறைஞ்ச ட்ரைனிங் கொடுக்க தான். ஸோ இவ்வளோ சேல்ரி பெர் டேக்கு கொடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயினரை டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரால் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ இதுதான் அவங்க நடத்துகிற ஃபர்ஸ்ட் ஸ்கேம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஐஆர்சி சேஃப்டி இன்ஸ்டிடியூஷனில் 32 இயர்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிபோஷ் எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ணுற லீட் ஹெச்எஸ்சி ட்ரெயினர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் இங்கே ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கொயரி பண்ணி பாருங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் இன்ஸ்டிடியூட் மேலேயும் எங்கள் ட்ரெயினர் மேலேயும் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்து என்ன ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா, எக்ஸாமுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இந்த தேர்ட் பார்ட்டி. அவங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட அந்த பேட்சில் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் இதான் சொல்லுவாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களை வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சு எக்ஸாமுக்கும் ஆன்சர் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட இருக்கிற 10 பேருக்கும் அதே ஆன்சர் கொடுப்பாங்க. எல்லாரோட ஆன்சரும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ ஈஸியாக எல்லாரும் மால் ப்ராக்டிஸில் மாட்டுவீங்க. ஸோ ஜீரோ சேஃப்டி நாலேஜ் ப்ளஸ் மால் ப்ராக்டிஸ். இது எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நான் பேசலைங்க. மந்த்லி 4 இல்லை 5 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மால் ப்ராக்டிஸ் கேஸில் வராங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் மால் ப்ராக்டிஸில் மாட்டிட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த டைரக்ட் லேர்னிங் பார்ட்னராலையும் மால் ப்ராக்டிஸில் மாட்டின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. இப்படி வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட ட்ராப் ஆனவங்க தான். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸாமுக்கு பண்ணுற ஹெல்ப், அதுவும் பெரிய ஹெல்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி விடுறது, எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற, ப்ராடாக திங்க் பண்ணுற நாலேஜை கொடுக்கறது. அது எல்லாராலையும் முடியாது. தரம் வாய்ந்த நிறுவனத்தாலையும் தரம் வாய்ந்த திறமையான ஆசிரியர்களாலையும் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டிடியூட்க்கு நீங்கள் கால் பண்ணி நிபோஷ் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டைரெக்டாக ஆஃபீஸ் வாங்க பேசலான்னு சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களே உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் நிபோஷோட சர்டிஃபிகேட் காமிக்க சொல்லுங்கள். டைரக்ட் லேர்னிங் பார்ட்னர் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் காமிப்பாங்க. ஆனால் தேர்ட் பார்ட்டி அப்படி காமிக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ரீசன் சொல்லி சர்டிஃபிகேட் காமிக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட்டில் அவங்க இன்ஸ்டிடியூட் நேம் இருக்காது. வேற ஏதோ கண்ட்ரியில் உள்ள இன்ஸ்டிடியூட் நேமில் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரி இவங்க காமிக்கிற இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கூட சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்க தெரியாது. இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் எந்த இன்டர்வியூவும் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி ஜாபில் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா சிவியில் படித்தது இந்தியாவில் ஒரு இன்ஸ்டிடியூட் நேம் XYZன்னு இருக்கும், ஆனால் சர்டிஃபிகேட்டில் கல்ஃபில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும். ஸோ இப்படி மிஸ்மேட்ச் ஆகிறப்போ அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ சீப்பாக கிடைக்குதுன்னு நினச்சோ ஹெல்ப் கிடைக்கும்னு நினச்சோ உங்கள் லைஃப் வேல்யூவை இழந்துடாதீங்க. கல்ஃப் ஜாபுக்கு ஒரு டைமண்ட் கீ தான் இந்த நிபோஷ். அதோட வேல்யூவை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டை சூஸ் பண்ணி கேரியரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். இப்போது நிபோஷோட டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுளில் ஜஸ்ட்டு நிபோஷ் அப்படின்னு டைப் பண்ணாலே நிபோஷோட ஹோம் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் பேக் டு ஸ்டடி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபைண்ட் அ கோர்ஸ், ஃபைண்ட் அ லேர்னிங் பார்ட்னர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் இன் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ இதில் எந்த மோடில் படிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் விர்ச்சுவல் லேர்னிங்கை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா லேர்னிங் பார்ட்னரையும் இது காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேர்னிங் பார்ட்னர் ஹெட் ஆஃபீஸ் லொக்கேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதில் இந்தியாவை கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டை காமிக்கும். இதில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் சவுத்தில் பார்த்தீங்கன்னா IRC சேஃப்டி இன்ஸ்டிடியூஷனை காமிக்கும். தமிழ்நாட்டில் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரே டைரக்ட் லேர்னிங் பார்ட்னர் IRC சேஃப்டி இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான், அதுவும் கோல்டு லேர்னிங் பார்ட்னர். இப்போ இந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் IRC சேஃப்டி இன்ஸ்டிடியூஷன் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நிபோஷ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி டைரக்ட் லேர்னிங் பார்ட்னரை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.